தமிழ் ஃபார் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர்.R.Nithya, MDsiddha. நம்ம உடல் பருமன், உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது நிறைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்றோம். டயட்டுக்கு நிறைய மெனக்கட்டல் எடுப்போம். இந்த உணவு சாப்பிடலாம், இந்த உணவு சாப்பிடலாம். இல்லை மார்க்கெட்ல இப்போ நிறைய கிடைக்கக்கூடிய வெயிட் லாஸ் மிக்ஸ் நிறைய இருக்கு, இதை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தேடல்ல இருப்போம். முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேருக்கு இருக்கு, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்படின்னும்போது இப்போ யாரெல்லாம் இந்த வெயிட் லாஸ் ஹெல்த் மிக்ஸ் எடுக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே பிற்காலத்தில் கண்டிப்பாக சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கிட்னிக்கு ஸ்பெஷலாக பார்க்கக்கூடிய கேசஸ்ல கிட்னியும் ஒன்று. கிட்னி சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்க நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மெடிசன் சாப்பிட்டேன், இந்த டேப்லெட் சாப்பிட்டேன், இந்த மிக்ஸ் நான் டெய்லி குடிச்சிட்டு இருந்தேன், எனக்கு அப்பெல்லாம் நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு, ஆனால் அது விட்ட உடனே திரும்ப வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிட்னியில் நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையிறதுக்கு, சிறுநீரகங்கள் செயல்பாடு குறையிறதுக்கு சிகேடி அப்படின்னு சொல்லுவோம், கிரானிக் கிட்னி டிசீஸ். நமக்கே தெரியாம ரொம்ப நாளா கிட்னில இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஆபத்துக்கள் இருக்கு. இப்போ உடல் எடை அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமா அதிகமான கொழுப்புகள் நம்ம உடல்ல சேர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாமே கொழுப்பு சேர்ந்துடும், விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாக்குறோம் கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிவர்ல மட்டும் இல்லை, ஹார்ட்ல, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், பேன்க்ரியாஸ், எல்லா உறுப்புகளையுமே கொழுப்பானது படிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா தொப்பை அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கும், சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு உடல் கரெக்டா இருக்கும், வயிறு மட்டும் பெருசா இருக்கும், அதாவது சென்ட்ரல் ஒபிசிட்டி. முக்கியமா சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி இப்ப தொப்பை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய குழந்தைகளுக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கும். தொப்பை வருது அப்படின்னாவே நம்ம உடல் ஒரு நோயோட கூடாரமா மாறிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான், நிச்சயமான ஒரு அறிகுறி. கொழுப்பு பார்த்தோம்னா விசரல் ஃபேட், அதை நான் சொன்ன மாதிரி உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை படிய ஆரம்பிக்கும். அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய தோலோட லேயர், அதாவது அடியில தோலுக்கு அடிப்பகுதியில நிறைய பேருக்கு சேர ஆரம்பிக்கும். கைகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ஆர்ம்ஸ்ல, தொடை பகுதியில, இடுப்பை சுத்தி, அதை டயர் அப்படின்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட் டயர் அப்படின்னு சொல்லுவோம். இடுப்பை சுத்தி ஒரு டயர் மாதிரி நல்ல பல்ஜாஸ் சதைகள் எல்லாமே பெருத்து காணப்படும். ஒரு சிலருக்கு இந்த முகத்துல ரெண்டு பக்கமும் கீழ் தாடை பகுதிகள் எல்லாம் ரொம்ப பெருத்து காணப்படும், கழுத்து சுத்தி அப்படியே வீக்கமா இருக்கிறது. இந்த மாதிரியான நிறைய ஃபேட் அப்படின்றது நம்ம உடல்ல எல்லா இடத்துலயும் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ உடல் எடை அப்படின்னு பார்த்தோம்னா 90க்கு மேல 100, 140 இருக்கிறவங்க கூட இங்க ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க. ஸோ உடல் எடை ஒரே நாள்ல இது அதிகரிச்சது கிடையாது. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த உடல் எடை அதிகரிச்சிருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், முக்கியமா மைதா சார்ந்த உணவுகள், வெள்ளையா இருக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரையோ, நான் சொன்ன மாதிரி மைதாவோ, இல்ல உப்பு நிறைய சாப்பிட்றோம், நல்ல பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸ் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னும் போது உடல் எடை கண்டிப்பாக அதிகரிக்கும். எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் நல்லது, உடல் எடை குறைக்கலாம், முக்கியமா தொப்பையை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டை தீட்டப்படாது, அது அன்பாலிஷ்டு ரைஸோ, முழு தானியங்கள் எடுத்துட்டு வரலாம். நிறைய வெந்நீர் குடிக்கலாம். நிறைய அப்படின்னு சொன்னா எப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம தண்ணி குடிக்கிறோமோ கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி குடிச்சிட்டு வரோம் அப்படின்னும் பொழுது நம்ம தண்ணி குடிக்கிறது அப்பப்போ ஒரு டைம் ஒரு பீரியட் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெது வெதுப்பான தண்ணீர், அந்த தண்ணீர்ல கொஞ்சம் சோம்போ இல்ல சீரகம், கொஞ்சமா கிராம்பு ஏதாவது ஒன்று போட்டு அந்த மாதிரி மூலிகை தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம்னா எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட் குறைய ஆரம்பிக்கும். சிலர் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இவ்வளோலாம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ்க்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அது 1 இயர், ஒரு வருஷத்துக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம மைண்ட்ல கண்டிப்பா வச்சுக்கணும். ஒரு நாள் 2 நாள், ஒரு மாதத்திலே சடனா வெயிட் லாஸ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். உணவு முறைகள் அதிகமான எண்ணெய் இருக்கக்கூடிய உணவுகள், டீப் ஃப்ரை பண்ணது, நான்வெஜ் நிறைய சாப்பிட்றோம், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்க நம்ம லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா முடிய ஆரம்பிச்சிடும். அதனால பீஸா சாப்பிட்றேன், இல்லை பர்கர் எடுத்துக்கிறேன், அது மாவுச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்க என்ன ஆகும்னா நம்ம உடலில் அதிகமான கொழுப்புகள் சேர ஆரம்பிக்கும். அடுத்தது இனிப்பு. ஸோ அறுசுவைகள்ல நம்ம எல்லாருமே இனிப்பு தான் நிறைய சாப்பிடுவோம்.
துவர்ப்பும் கசப்பும் நம்ம எப்போ உணவில் நிறைய சேர்த்துக்கிறோமோ உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பூ கஷாயம் தினமும் காலையில் குடிச்சிட்டு வரலாம். ஸோ ஒபீஸாக இருக்கக்கூடிய உடல் எடை அதிகரிச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இவங்க எல்லாருமே காலையில் என்ன பண்ணலாம், ஒரு 2 கைப்பிடி அளவு வாழைப்பூ போட்டு கொஞ்சமாக அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்து அது கஷாயமாக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தோம்னா கெட்ட கொழுப்புகள் குறையிறதோடு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். உணவு முறையில் அதிகமான கட்டுப்பாடு அப்படின்றது தேவை. ஸோ ஆவியில் வேக வைத்த உணவுகள் நம்ம அதிகமாக சாப்பிடணும். அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள். இப்போ ஒரு நாளைக்கு சமைக்காத உணவுகள் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னும்பொழுது உடல் எடை கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் சில நம்ம வந்து இப்போது ஃப்ரூட் ஜூஸ் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீடுகளில் ரெடி பண்ணணும். இல்லை ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னும்பொழுது அதிகமான இனிப்பு சுவை அதில் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இனிப்பு சுவை இன்னும் அதிகமாக எடுக்க என்ன ஆகுனா உடல் பருமன் அதிகமாகிட்டே போகும். முக்கியமாக வயிற்றுப்பகுதியில் தொப்பை இருக்குது அப்படின்னும்பொழுது கல்லீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள், இதயத்தில் வரக்கூடிய நோய்கள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதயத்தில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னும்போதோ நிறைய பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதயத்தில் வந்து இத்தனை பிளாக்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ஸ்டென்ட் வச்சு ஆகணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை பைபாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இது எல்லாமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேராமல் பார்த்துக்கணும். இப்போ காலையில் நம்ம வந்து கொஞ்சம் வாக்கிங் பண்ணுறோம், ஜாகிங் போகிறோம், அதுக்கப்புறம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை அதிகமான கவனம் செலுத்துகிறோம். அதிகமாக அசிடிக் நேச்சர் இல்லாத உணவுகளை எடுக்கிறது. காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பழ சாறு குடிச்சிட்டு நம்ம வாக்கிங் பண்ணலாம், பிராணாயாமம் செய்யலாம். பிராணாயாமத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அது எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கும். ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு பார்த்தோம்னா அடி வயிற்றில் அதிகமான தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான சில பயிற்சிகள், உணவு முறைகளும் மேற்கொண்டோம் அப்படின்னா அடி வயிற்று தொப்பையும் கரைய ஆரம்பிக்கும். உடலில் நமக்கு தொப்பை இருக்குது இல்லை உடல் எடை அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் அதை குறைச்சிக்கலாம். முக்கியமாக ஒரு விஷயம் இதுக்குன்னே உடல் எடை இப்போ வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னா கொடும்புளியை நம்ம பயன்படுத்தலாம். கார்சினியா கம்போஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொடம்புளியை நம்ம உணவில் பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்தது நத்தைச்சூரி. நிறைய மருந்துகளை நத்தைச்சூரி சேர்த்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த நத்தைச்சூரியும் நம்ம வந்து சின்ன சின்ன கொட்டைகள் மாதிரி இருக்கும். இதை நம்ம காஃபி எப்படி செய்யலாம் அப்படின்னா இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து வடிகட்டி குடிச்சிட்டு வரணும். இது எல்லாமே உடல் எடை குறைப்பதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. உணவு முறைகளோடு சில மருந்து முறைகளும் எடுத்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான முறையிலே உடல் எடையை குறைக்கலாம். நன்றி.